வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. நிறைய அண்மை தகவலை கொடுத்துட்ருக்கோம். அதிர்ஷ்டம் சேனலில் ஆதரவு கொடுங்க. டாஸ்மார்க்கில் நடந்தது என்ன? இன்னும் டாஸ்மார்க்கில் வெளிவந்த இந்த பிரச்சனையை பற்றி இடி இன்னும் அதிகாரப்பூர்வமாக எதுவும் தகவல் சொல்லலை. இடியுடைய இந்த ரொம்ப நாள் மௌனம் இருக்குல்ல, அது பல சந்தேகங்களை ஏற்படுத்துது. ஆளுங்கட்சி தரப்புலையும் திமுக தரப்புலையும் எதிரில் இருக்கக்கூடிய தரப்புலையும் என்ன சொல்ல போகிறாங்கன்ட்டு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஏற்கனவே சென்னை ஹைகோர்ட் ஒரு 56 தடவை எண்ட் டு எண்ட் அது என்ன, அந்த சரக்கு எப்படி வருது, எங்கே போய் சேருதுங்கிறத அந்த கியூஆர் கோட பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். அதை ஸ்கேன் பண்ணிங்கன்னா அதை பக்கத்தில் இருக்க மாநிலங்கள்லாம் செயல்படுத்திச்சு. இன்னும் தமிழ்நாட்டில் செயல்படுத்தலை. 56 தடவை ஹைகோர்ட் கேட்டுருச்சு. இப்போ மார்ச் மாதத்துலேருந்து செயல்படுத்துகிறனாங்க, இன்னும் நடைமுறைக்கு வரவில்லை. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் 2021ஆம் ஆண்டு விழுப்புரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மதுபான கூடம், அங்கே டிவிஎஸ்சி ரைடு போகிறாங்க. 47,000 ரூபா கணக்கில் காட்டாத பணம், அதுவும் இல்லாமல் கிட்டத்தட்ட 7.5 லட்ச ரூபா மதிப்புள்ள, அதுவும் அந்த கணக்கில் வராத லிக்கர் அங்கே இருக்குது. அப்போ என்னென்னா, இது ஒரு இடத்துல இந்த மாதிரி லிக்கர்னால் தமிழகம் முழுக்க எப்படி அப்படிங்கிற கேள்வி வருது ஒன்று. இன்னொன்று, கிட்டத்தட்ட தமிழ்நாடு அரசு வந்ததுக்கப்புறம் லஞ்ச ஒழிப்புத்துறை 7 வழக்குகள் போட்டிருக்காங்க. 7 வழக்குகள் பதிஞ்சிருக்காங்க டாஸ்மார்க். அதிமுக ஆட்சியில் 2016 பார்த்தீங்கன்னா அவங்க ஆட்சி முடிகிற வரைக்கும் அது ஒரு 36 கேஸ். இப்படி அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா 2 பேர் மயிலாடுதுறையில் மது வாங்கி குடிச்சிட்டு இறந்துட்டாங்க. பார்த்தா அதில் சைனடு கலந்துருக்குன்னு அது ஒரு இஷ்யூ போயிட்டுருக்கு. இதெல்லாம் எப்படி நடக்குது, எங்கே நடக்குது, அது பாட்டுக்கு ஒரு பக்கம் போயிட்டுருக்கும்போது இன்றைக்கி மதுபான ஆலை ஓனர்கள் ஒரு 5-6 பேர், தமிழ்நாட்டில் 15 மதுபான ஆலைகள் இருக்குது. ஆனால் ஒரு 5 மதுபான ஆலைகள் மட்டும்தான் இவங்களுக்கு சப்ளை பண்ணுறாங்க. அதில் 3ல் மட்டும்தான் ரெய்டு நடக்குது. அப்போ மிச்சம் 2ல் ஏன் நடக்கலை? சரி, மிச்சமாக அந்த நிறைய பேர் மதுபான ஆலை வச்சுருக்காங்களா, அவங்கெல்லாம் ஏன் தமிழக அரசுக்கு கொடுக்கல? வெளி மாநிலத்துக்கு கொடுக்குறாங்க, வெளிநாடு கூட அனுப்புவாங்க பொழுது தமிழ்நாட்டுக்கு கொடுக்க மாட்டுறாங்க. ஏன் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கல? இங்கேன்னா ஈஸியில் டிரான்ஸ்போர்ட் ஏன் கொடுக்கல? ஏன் கொடுக்கல அப்படிங்கும்போது, இல்லைங்க கொடுக்குற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி, அதாவது கணக்கில் காட்டுறது ஒன்று, ஜிஎஸ்டி போடாமல் ஒன்று, அப்படி பண்ணிங்கன்னா சிக்கல் வந்துடும். ஏற்கனவே மிடாஸ் உங்களுக்கு தெரியும், சசிகலா அவர்களுக்கு ரைட்லாம் போச்சுன்னு தெரியும். அதுக்கப்புறம் மிடாஸ் சப்ளைவே பண்ணுறதில்ல. ஏன்னா ஒரு தடவை பட்டதே போதும் அப்படின்ட்டு அவங்க பண்ணுறதில்ல. இன்னொன்று, ஜென்யூனாக நான் நடத்துகிறவங்க நிறைய பேர் உங்களுக்கு தெரியும், ஜென்யூனாக இதான். இப்போ ஒரு மார்க்கெட்டில் ஒரு இதுக்கு பேர் இருக்கும், வேல்பூல், கிராம்டன், இதெல்லாம் அவங்க என்னென்னா என்ன அப்படி தான் இருப்பாங்க அவங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் பல மதுபான ஆலைகள் இதை ஒத்துக்கலை. இப்போ இவங்க ரைடு பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜெயமுருகன் அவர்களோடது, அவர் இந்த பெண் சிங்கம்னு படம் எடுத்தார் கலைஞர் அவர்களுக்கு, அப்போ தான் லைசன்ஸ் வாங்கினது. அதேமாதிரி ஜெகத் அவர்களுடைய கட்சிக்காரர், இன்னொருத்தரும் கட்சிக்காரர் தான். இந்த 3 பேர் மட்டும்தான் இந்த வளையத்தில் மாட்டியிருக்காங்க. இதில் இன்னும் 2-3 பேர் இருக்காங்க. ஆனால் அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு வேண்டிப்பட்டவங்க, அவங்க மேலே ரைடு போகல. சரி, இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது மின்சாரம் அப்படிங்கிற ஒன்றால் இன்றைக்கி டாஸ்மார்க்கோட ஊழல் வெளிச்சத்துக்கு வந்ததுங்கிறாங்க. போன தடவை 1 லட்சம் கேஸ் அவங்க பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ ஏதோ ஒரு நிறுவனம் பண்ணியிருக்காங்க, அந்த 3 நிறுவனத்தில் ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்கன்னா, இந்த தடவை நான் 50,000 தான் பண்ணேன்னு சொன்னாங்கன்னா, போன தடவை மின் கட்டணம் எவ்வளோ, இந்த தடவை மின் கட்டணம் எவ்வளோ, எப்படி அதே அதை விட அதிகமாக மின் கட்டணம் செலவு பண்ணியிருக்கீங்க, எப்படி கம்மியாக நீங்கள் உற்பத்தி பண்ணீங்க? ஒன்று. இன்னொன்று, இடுபொருள்கள் வாங்கினது, இடுபொருள்கள் இவ்வளோ வாங்கினா இவ்வளோ தயாரிக்கணும் ரூல்ஸு, அது எப்படி அதிகமாக கம்மியாக தயாரிக்கவும், மிச்ச இடுபொருள்கள் எங்கன்னு கேட்டால் அதுவும் மாட்டிக்குவாங்க. 2. இன்னொன்று, இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் கேஷாக எல்லாத்தையும் டீல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏதோ ஒரு விஷயத்தில் அக்கௌண்ட்டில் நீங்கள் வந்தே ஆகணும். அப்போ இந்த விஷயங்களை தாண்டி இன்னும் குறிப்பிடத்தக்க விஷயம், இவங்க பேருக்கு சிலதெல்லாம் கேஸ் போட்டிருக்காங்க. அந்த விஷயங்களும் பூதாகரமாக இருக்குது. இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்குது. இன்னொரு பக்கம் இந்த கோடைக்காலம் வந்தாலே மின்துறைக்கு கொண்டாட்டம் தான். ஏன்? ஏன்னா இப்போ மின் தேவை அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஏற்கனவே நம்ம சோலாரில் மின்சாரம் வாங்கினோம்னா 2.50, விண்டில் வாங்கினா ஒரு 3 ரூபா வரும், நிலக்கரியில் வாங்கினா ஒரு 4 ரூபா வரும். இதான் ரேட்டு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அத்தியாவசிய தேவை இருக்குல்ல, அதில் என்னென்னா டிரான்ஸ்ஃபார்மர் அப்படிங்கிற ஒன்றுக்கு டெண்டர் விடுவாங்க. டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கிறதுக்கு, இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கிறது டெண்டர் கொடுத்து பண்ணுறது ஒன்று. அவசரம், ஒரு இடத்துல டிரான்ஸ்ஃபார்மர் மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னா அப்போ நம்ம டெண்டர் விட்டுட்டு இருக்க முடியாது. மக்களுடைய வாழ்வாதாரம், வெளியிலேருந்து அவசரமாக வாங்குவாங்க. அந்த மாதிரி செயற்கையாக இந்த பிரச்சனை நடக்கிறது. ரிப்பேர் ஆகாத டிரான்ஸ்ஃபார்மர்லாம் மாற்றுறாங்கன்னு அது ஒரு பெரிய குற்றச்சாட்டு ஓடிட்டுருக்கு. இன்னொரு குற்றச்சாட்டு, இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் நீங்கள் சோலாரில் வாங்கலாம் 3 ரூபா, இதெல்லாம் வாங்கலாம்.
ஆனால் இதெல்லாம் வாங்காமல் வெளியில் 20 ரூபா கொடுத்து வாங்குறாங்க. நீங்கள் கேட்கலாம், என்னங்க நிலக்கரி 4 ரூபா தான், விண்டு 3 ரூபா தானே, அங்கேயே வாங்கலாம்ல. வெளியில் 20 ரூபாய்க்கு வாங்கி நமக்கு 3 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. அப்போ அரசாங்கத்துக்கு நஷ்ட கணக்கு வருது. அந்த 20 ரூபா வாங்குறதுக்கான நோக்கம் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். வெளியில் ஏன் வாங்குறாங்க, எதுக்கு வாங்குறாங்கிறது தெரியும். ஒரு பிரச்சனை 2 பிரச்சனைனா பேசலாம், ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குதுங்க பேசுவதற்கு. ஒவ்வொன்றா பேசுவோம். டாஸ்மார்க்கை பொறுத்த வரைக்கும் அங்கே இங்கே எது சொன்னாலுங்க அது இடி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறதவர் எதுவும் உர்ஜிதமான விஷயம். அதனால தான் ரொம்ப அதை பற்றி நம்ம பேசாமல் இருந்தோம். ஆனால் ஒரு உண்மை, நீங்கள் இருக்குது இல்லை எது நீங்கள் சொன்னாலும் சரி, மக்கள் மத்தியில் பெரும் அளவுக்கு ஊழல் நடக்குதுங்கிறது உண்மை. நீங்கள் ஈடியே வந்து அதெல்லாம் ஒன்றும் நடக்கலைங்க, பார்த்தோம் சூப்பராக இருக்குதுன்னு சொன்னால் கூட மக்கள் நம்ம தயாராகலை. பெரிய அளவுக்கு நடக்குதுப்பான்னு நம்ம நம்புவாங்க. வெகுஜன மக்கள் மத்தியில் இந்த எண்ணம் இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ எழக்கூடிய கேள்வி என்னென்னா, இந்த டாஸ்மார்க் அப்படிங்கிற ஒன்றில் இத்தனை ஆயிரம் கோடி, இப்போ என்னென்னா கவர்மெண்ட்டோட கணக்கு 70 லட்சம் பேர் ஒரு நாளைக்கு வந்து குடிக்கிறாங்கன்ட்டு. ஆனால் டோட்டலாக பார்த்தா 1,08,00,000 பேர். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 38 லட்சம் பேரை குறைச்சி காட்டுறாங்க. அது ஒன்று. இன்னொன்று வந்து அந்த பாட்டில் வந்து கொடுத்தா 10 ரூபான்னு சொன்னாங்க, ஞாபகம் இருக்குங்களா? அந்த திட்டத்திலையும் பெரிய அளவுக்கு ஊழல் இருக்கிறாங்க. அது சம்மந்தமாக விசாரிக்கணும். ஏற்கனவே 10 ரூபா வாங்கிட்டு இருந்தது, அப்புறம் 20 ரூபா ஆச்சு. முத்துசாமி இருக்கும்போது இல்லைன்னாங்க, மறுபடியும் 20 ரூபாங்கிறாங்க. இன்னும் எல்லாருக்கும் எழக்கூடிய சந்தேகம், இந்த டாஸ்மார்க்கை பொறுத்த வரைக்கும் பணியிட மாற்றம், அதுவும் இல்லாமல் இந்த அந்த மூலப்பொருள்கள் வாங்கிறது. ஒரு கேஸை வந்து இவ்வளோ அதாவது அவன் வந்து ஒரு குவார்ட்டர் கேஸுங்கிறாங்க, 26 பாட்டில் ஏதோ இருக்குமா, அதை நீங்கள் கொடுக்குற மாதிரி இருந்தால் அதுக்கு இவ்வளோ கமிஷன். அப்போ இந்த கமிஷன் அந்த கமிஷனில் ஏகப்பட்ட கமிஷன். சரி என்னங்க ஆகும்னா, இல்லைங்க அது வந்து ஒரு குடும்பம், அங்கே வந்து ஒரு நாளைக்கு 50 ஸ்வீட் பாக்ஸ் போகுது, அது 50 தானா, இல்லைங்க அவங்களுக்கு ஒரு 40, இவங்களுக்கு எனக்கு ரொம்ப அதிகமாகுது. ஆமாங்க சொந்தக்காரங்க ரொம்ப அதிகம் இல்லை, அதிகமாக தான் ஆகியிருக்கும். சரி இந்த பணம் அப்படிங்கிறத வந்து இடி இதுக்கு எப்படி நடவடிக்கை எடுக்கும்? நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கலால் வரி அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி ரொம்ப முக்கியம் ஒரு அரசாங்கத்தை நடத்துவதற்கு. தொடர்ந்து தமிழ்நாடு அரசு வந்து எங்களுக்கு நிதி தரலன்னு சொல்லும்போது இடி தன்னுடைய அறிக்கையை கொடுத்து விட்டு ஒன்றிய அரசு அப்போ என்ன சொல்லும்? பாருங்கள், நிதி கொடுக்கலங்கிறீங்க, ஏற்கனவே எங்களுக்கு வர வேண்டிய நிதியை பறிக்கிறாங்க. நாங்கள் வரி கட்டுறோம், நாங்கள் உங்கள் அப்பா வீட்டு காசாக கேட்குறோம், எங்கள் காசை கேட்குறோம் நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டு ஒன்றிய அரசுக்கு வர வேண்டிய தொகையை கட் பண்ணுறாங்க. இது இந்தியாவுக்கே செய்யும் துரோகம். வளர்ச்சி திட்டங்கள் எல்லா ஸ்டேட்லேருந்து கரெக்டாக வருது, தமிழ்நாட்டில் இப்படி ஒரு அநியாயம் நடக்குது. கலால் வரியில் முறைகேடு. அப்போ அது வேறு மாதிரியான கேஸ் வரும். அது வந்து பெரிய பிரச்சனை. இதே மாதிரி தான் மணல் பிரச்சனை வந்தது. அப்போ இந்த கலால் வரியில் முறைகேடு அப்படிங்கும்போது என்னன்னு கேட்கும்போது, ஒரு பாட்டில் தயாரிக்கிறதுக்கு அடக்க விலைன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த பாட்டிலோடைய வெளியில் விற்கிற விலை ஒரு 120 ரூபா அப்படின்னா, மொத்தமே இதை தயாரிக்கிறதுக்கு ஆகக்கூடிய செலவு 23 ரூபா 50 காசுன்னு சொல்கிறாங்க. அப்போ 23 ரூபா 50 காசுன்னா இவங்க கலால் வரி எல்லா வரியும் சேர்த்து 120 ரூபா வருது. இந்த கலால் வரி எந்த வரியும் நீங்கள் கட்டாமல் நேரடியாக மதுபான ஆழத்துலேருந்து போட்டால் 25 ரூபான்னு வைங்க, ஐயா 30 ரூபான்னு வைங்க, கிட்டத்தட்ட 100 ரூபா கிட்ட லாபம். ஒரு பாட்டிலுக்கு 100 ரூபா லாபம். அப்போ கணக்கு போட்டுக்கோங்க தமிழ்நாடு ஃபுல்லாக எவ்வளோ பாட்டில்னு. அதனால தான் இந்த டாஸ்மார்க் அகற்றணும் அப்படின்னா அரசு ரொம்ப யோசிக்கும். அப்புறம் வந்து இலக்கை நிர்ணயித்து பொங்கல் இவ்வளோ வசூல் பார்த்துருப்பீங்க, தீபாவளியில் இவ்வளோ வசூல், அதாவது பத்திரப்பதிவில் டோக்கன் போடுற மாதிரி ஆகிப்போச்சு. கூட்டம் கட்டுக்கடங்காமல். இன்னும் குறிப்பாக அதில் இன்னொன்று சொல்கிறாங்க, நீங்கள் வெளி ஸ்டேட்டுக்கு குடிக்கிறவங்களுக்கு அது தெரியும். வெளி ஸ்டேட்டுக்கெலாம் போனீங்கன்னா சில விதமான நல்ல குவாலிட்டியான மது எல்லாம் இருக்கும். ஆனால் தமிழ்நாட்டில் அந்த மாதிரி மது வராது. ஏன்னு கேட்கும்போது, மது நல்ல தரமாக இருக்குங்க, அது உள்ளே கொண்டு வந்தால் கமிஷன் கேட்பாங்க. தரமான மதுவை உற்பத்தி பண்ணுறவங்க எதுக்கு கமிஷன் கொடுக்கணும்? அந்த மது வரவே இல்லை. அப்போ என்ன வருது? இந்த சாதாரண குவாலிட்டியாக இருக்கும் அந்த மது தான் இங்கே விற்பனை இருக்குது. அதாவது மக்கள் வந்து இன்றைக்கி வந்து காசு கொடுத்து ஒரு பொருளை வாங்குகிறாங்க அப்படின்னா குவாலிட்டியாக இருக்கிறது தான் வாங்குவாங்க, கரெக்டாக? ஆனால் இங்கே அப்படி இல்லை, அவங்க கொடுக்கறது தான் நீங்கள் வாங்கணும். இது இதுவே ஜனநாயகத்துக்கு எதிரானது. குடிக்கிறது தப்புன்னு வச்சுக்கோங்க, குடிக்கிறது வேணாம், மது பிரியர்கள் அது தப்பு. ஆனால் அதுலேயே இந்த அளவுக்கு ஒரு சர்வாதிகாரம் நடக்கிறது. இது யார் தட்டி கேட்பது? இவங்கக்கிட்ட நல்ல மதுபாட்டங்கள் வாங்கி வைக்காமல் இவங்க சொல்கிற மதுபாட்டங்களை குடிக்க வேண்டிய அவசியம், பணமும் கொடுத்து இவங்க சொல்கிறதையும் கொடுக்கக்கூடிய அவசியம் இருக்கும்போது என்ன பண்ண முடியும்? டிமாண்ட் அதிகமாகுது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இனிமேல் மின்சார சம்பந்தமான விஷயம் வரப்போகுது, டாஸ்மார்க் விஷயம் சம்பந்தம் வரப்போகுது. அடுத்த இடி அப்படிங்கிறது மின்சார தலைமை அலுவலகத்தில் அப்படிங்கிற பெரிய கேள்வி எழுகுது. ஏன்னா இது வந்து சாதாரணமான விஷயமாக தெரியல. இந்த மின்சார கொள்முதல்
ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம், இந்தோனேசியாவிலேருந்து நிலக்கரி இறக்குமதி பண்ணுறதுல பெரிய ஊழல். நீங்கள் அதானி வந்து நிலக்கரியை வாங்கி யூஸ் பண்ணுறாருன்னு சொல்கிறீங்க, இவங்க எவ்வளோ வாங்குறாங்க அது ஒரு பெரிய. இப்போ சமீபத்தில் வந்து ஒரு டெண்டர் ஒன்று போட்டிருக்காங்க, இதே மாதிரி நிலக்கரி வாங்குறதுல ஒரு டெண்டர் போட்டிருக்காங்க. அது 2026 ஆட்சி முடிய போகுது. ஆனால் இவங்க போட்ட அக்ரிமெண்ட் 2029 வரைக்கும். அப்போ அடுத்து எந்த ஆட்சி வந்தாலும் இவங்க பாட்டு முன்னாடியே கமிஷன் வாங்கிட்டு போயிடுவாங்க. அப்போ அடுத்த ஆட்சி வந்தால் என்ன பண்ணுறது? இப்படி பல விஷயங்கள் போயிட்டுருக்குது. இதற்கு உதாரணம் சொல்கிறதுனா, நம்ம சூயஸ்னு ஒரு திட்டம் உங்களுக்கு தெரியும் கோயம்புத்தூரில். அது வந்து அதிமுக ஆட்சியில் போடப்பட்டது. அப்போ திமுக ஆட்சி இருக்கும்போது சூயஸ் திட்டம்லாம் மோசம், தண்ணியை போய் வெளியே தனியார் நிறுவனத்துக்கு கொடுக்குறதா, ஜெர்மன் கம்பெனி அப்படின்னாங்க. திமுக ஆட்சி வந்தோன்னா அது மாறும்னு பார்த்தா, திமுக ஆட்சி வந்தோன்னா அவங்களே பைப்பெல்லாம் போட்டு கனெக்ஷன் கொடுக்குறாங்க. அமைச்சரை கேட்டால் இல்லை அவங்க பாதி பணிகள் முடிச்சுட்டாங்க, அதனால் அவங்களே பண்ணிட்டுன்னு விட்டோம். அப்புறம் ஏன் முதல்ல நீங்கள் வேணான்னீங்க? பாதி பணிகள் போனால் பரவாயில்ல சார், நீ கிளம்புங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம், ஏன் சொல்ல முடியல? அப்போ நீங்களும் அவங்களும் ஒன்று தான். இதில் என்ன கொள்கை கேட்டால் நாங்கள் வந்து பாஜகன்னு சொல்லி ஊரை ஏமாற்றிட்டு இருக்கிறது. மறுபடியும் சொல்கிறோம், இடி பிரச்சனை பெரிய பிரச்சனையாகும், கண்டிப்பாக அது ஒரு பெரிய பிரச்சனையாகும். இதை வச்சு திமுகவெல்லாம் ஒன்று உள்ளத்துலாம் தூக்கி போட மாட்டாங்க, அது டீலிங் ஆகிரும். திமுகவை மிரட்டுவதற்கு இதை வச்சுக்குவாங்க. நாளைக்கு யாராவது ஆதரவு வாபஸ் ஆகுனா கொடுக்குறீங்களா, இல்லை இதை விட்டுட்டுமா, அவ்வளோதான். இந்த பிஎம் ஸ்டே ஃபண்டு மாதிரி முதல்ல வந்து ஒத்துக்கிட்ட அப்புறம் மாட்டேன்னு சொன்னாங்கன்னு அந்த கதை தான். மக்கள் இவர்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.